நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஈரோட்டில் 2 வயது பெண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். ஈரோடு பவானி லட்சுமி நகரை சேர்ந்த வெங்கடாஸ் கீர்த்தனா தம்பதியினர் ஈரோடு லட்சுமி நகரில் உள்ள நெடுஞ்சாலை அருகே சாலையோரத்தில் குடிசை அமைத்து தங்கி வீடு சுத்தம் செய்ய பயன்படுத்தும் சீமார் உற்பத்தி செய்யும் தொழில் செய்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை நள்ளிரவு 1 மணி அளவில் பெற்றோருடன் தூங்கிக் கொண்டிருந்த 2 வயதான பெண் குழந்தை மர்ம கும்பலால் துணிகரமாக கடத்தப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக சித்தோடு போலீசார் வழக்கு பதிவு செய்து குழந்தையை கடத்தி சென்றது யார், குழந்தையினுடைய தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து தீவிரமாக தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் பவானி, பெருந்துறை, ஈரோடு காவல் சரகத்திற்குட்பட்ட 6 தனிப்படை குழுவினர் தமிழகத்தில் முன்னதாக நடைபெற்ற குழந்தை கடத்தல் வழக்குகளில் தொடர்புடைய நபர்களுக்கு ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்ற அடிப்படையில் இந்த குழுவினர் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உத்தரவினை சுஜாதா பிறப்பித்திருக்கின்ற நிலையில் கோவை, கிருஷ்ணகிரி போன்ற உள் மாவட்டங்களிலும் ஆந்திரா போன்ற வெளி மாநிலங்களும் இந்த குழுவினர் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. லட்சுமி நகர் சாலையோர தற்காலிக முகாமில் தங்கியிருந்த தம்பதியினுடைய உறவினர்களுடையும் அதே போன்று அவருடைய ஆந்திராவில் உள்ள அவர்களுடைய மூதாதையர்களிடமும் இந்த விசாரணை நடத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதனிடையே நெடுஞ்சாலைகளில் பல்வேறு இடங்களில் கேமரா காட்சிகள் இல்லாததும் பெரும்பாலான இடங்களில் கேமரா பழுதாக இருப்பதாலும் குழந்தை கடத்தப்பட்ட விவகாரத்தில் போலீசார் பணியினுடைய சுணக்கம் ஏற்பட்டதாகவும் தகவல் நமக்கு கிடைத்திருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.